ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டு டிஃபன் என்ன தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு டிஃபன் என்னென்னா தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சாச்சு. சரி, வெண்பொங்கல் போடலான்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் வந்து இந்த அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. கொதித்து அது நல்லா குக்கரில் வெந்ததுக்கப்புறம் ஒரு விசில் மட்டும் வச்சு இறக்கியாச்சு. அதை நல்லா கிளறி விட்டாச்சு. நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு அதுக்கு வெறும் சட்னி மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, சாம்பாரும் தேவை இல்லையா. அதனால் துவரம்பருப்பு, கேரட்டு, பூசணிக்காய், அவரைக்காய், இருந்த காயெல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சாச்சு. சாம்பார், தேங்காய் சட்னி இது ரெண்டுமே வச்சு தட்டில் அப்படியே ஒரு கரண்டி வெண்பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சட்னி வந்து தாளிக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சட்னியை தாளித்து எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து சாம்பார் வந்து குக்கரில் வச்சுருந்தோம். அதுக்குமே வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதையும் தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வெண்பொங்கல், சாம்பார், சட்னி இதெல்லாம் வச்சு ஊற்றி சாப்பிட்டோம். அப்போனா அல்டிமேட்டாக இருந்துச்சு. யார் யாருக்கு வெண்பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வெண்பொங்கல் பிடிக்கும், யார் யாருக்கு வெண்பொங்கல் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு உங்கள் வீட்டிலலாம் நைட்டு என்ன டின்னர்ன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வெண்பொங்கலான்றதை கமெண்ட்டில்